முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? பிரபலங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு இதை வாங்கி சாப்பிடுங்க, அதை வாங்கி சாப்பிடுங்கன்னு சொன்னீங்கன்னா, அதை நம்பவே நம்பாதீங்க. கண்டிப்பா அதை அவங்க பயன்படுத்தியிருக்கவே மாட்டாங்க. அவங்க பணத்துக்காக தான் அந்த விளம்பரத்தை நடிக்கவே வந்திருப்பாங்களே தவிர்த்து, அதை பத்தி A to Z அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனா அவங்க அதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்ற நம்பி தான் நிறைய பேர் அதை வாங்கி நிறைய சைடு எஃபெக்ட்ல வந்து இன்னைக்கு அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கீங்க. அது மாதிரி எப்பவுமே யாருமே நம்பாதீங்க. சரிங்களா? நீங்க 3 வேளையும் சாப்பிடலாம். ஆனா எப்படி சாப்பிடணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. எது மாதிரி அளவு சாப்பிடணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் உடல் எடை குறைய அதுக்கேற்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன உடற்பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட பாடியும் நல்லா அழகா ஃபிட் ஆகி ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இதுக்காக நீங்க அதிக செலவு பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அன்றாடம் நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிடக்கூடிய பொருட்களே வச்சு உங்களோட உடல் எடையை ஈஸியாகவே நீங்க குறைக்கலாம். ஆனா அதுக்கு முதல்ல பொறுமை அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா யோசிக்கிறத விட முதல்லயே யோசனை பண்ணிட்டு நீங்க ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.